இந்த வீடியோவோட ஹீரோ மிலிட்ரி ஆஃபீஸர் பென்குயின் அவங்கள பத்தி தான் நம்ம பாஸ்ட் வீடியோஸ்ல பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த வீடியோல ஒரு சுவாரஸ்யமான வீடியோ, அதாவது ஒரு பென்குயின் தனியா நடந்து போச்சு, எனக்கு எதுவுமே வேணாண்டா, வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி போச்சுல, அது உண்மையிலே பென்குயின் நடந்து போச்சா இல்ல எதுவும் ஏஐ வீடியோவா, அது எதனால நடந்து போச்சு, ஏன் நடந்து போச்சுன்னு ப்ரோட்டை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அது உண்மையிலே பென்குயின் தானா? உண்மையிலே பென்குயின் தான். அடலி அப்படின்ற ஒரு பென்குயின் இனம் தான். அதை சேர்ந்த ஒரு பென்குயின் தான் இந்த மாதிரி நடந்து போச்சு. அது ஏன் நடந்து போச்சு, எதனால நடந்து போச்சு? அதுக்கு நிறைய ரீசன் இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இப்ப வைரல் ஆயிருந்தாலும் இது எடுக்கப்பட்டது 2007ஆம் ஆண்டு. 2007ல எடுத்த வீடியோவை தான் இப்ப போட்டு ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்காங்க. வர்னர் ஹெர்சாக் அப்படின்ற ஒரு டைரக்டர் எடுத்த ஒரு டாக்குமெண்ட்ரி. அது என்கவுண்டர்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்றது தான். அது 2007லயே ரிலீஸ் ஆயிருச்சு. அதுல இருக்கக்கூடிய ஒரு கிளிப்பு தான் இது. ஸோ அதுல ஒரு அடலி பென்குயின் கூட்டத்தை விட்டு வெளியே தனியா கடலை நோக்கி போகாம ஒரு மலையை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கும். கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் அது நடந்து போகும். ஸோ அதுதான் அந்த கிளிப்ல இருக்கும். அது 2007ல வெளிவந்திருந்தாலும் 2010 வாக்குல அது சோசியல் மீடியாவில் அந்த கிளிப்பு மெல்ல வெளியே வருது. ஆனா அதுக்கப்புறம் சில இன்டர்வியூஸ்லாம் இது பத்தி வர 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 இப்ப திடீர்னு அதை ட்ரெண்ட் ஆச்சு. இப்ப அதை ஒரு நைலிஸ் பென்குயின் அப்படின்னு சொல்றது, இல்லைன்னா ரிபல் பென்குயின் அப்படின்னு சொல்லிலாம் சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம், சோசியல் மீடியாவில் நம்புறாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் என்ன அப்படின்றத சொல்லலாம். இப்ப இந்த பென்குயின் தனியா போனது அது மன அழுத்தத்தினால தனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையை வெறுத்து போய் அந்த மலையை நோக்கி போயிருச்சு அப்படின்னு சொல்லி சிலர் சொல்றாங்க. இன்னும் சிலர் பாருங்க, பென்குயினே கூட்டமா போகக்கூடிய பென்குயினே இப்படி தனியா தனக்கு ஒண்ணுன்னா தானே போய் இது பண்ணணும், தனியா வாழ கத்துக்கணும், எல்லா இடத்துலயும் கூட்டமா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மைண்ட் செட்ல போகுது அப்படின்னு. இன்னும் சிலர் பாருங்க, ஒரு மலையவே போய் ஏறுறதுக்கு யாரோட உதவியும் தேவையில்ல, தனியா போறேன் ஓகே, அந்த மாதிரி அச்சீவ் பண்றதுக்கு ஒரு பென்குயின் போகுது அப்படின்னு சொல்லலாம் மோட்டிவேஷனுக்கு பேசப்படுது. ஸோ இதெல்லாம் பேசலாம் மோட்டிவேஷனுக்கு. ஆனா உண்மையான ரீசன் என்னன்னா 3 விஷயங்கள் சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் டிஸ்ஓரியன்டேஷன் அப்படின்னா, இப்ப பொதுவா பென்குயின்களினுடைய உள்ளுணர்வுலேயே நேவிகேஷன் வழிகாட்டி ஒண்ணு இருக்கும், இன்டர்னல் நேவிகேஷன் அப்படின்னு. அதை வச்சுதான் பென்குயின்கள் எந்த பக்கம் கடல் இருக்கு, எந்த பக்கம் அதனுடைய இருப்பிடம் இருக்கு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கும். ஆனா இப்ப எல்லா பென்குயின்களும் அந்த அடலி பென்குயினை ஒன்னா சேர்ந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு பென்குயினுடைய அந்த இன்டர்னல் நேவிகேஷன் அது கொலாப்ஸ் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கருதப்படுது. அதனால அதுக்கு வழி தெரியாம அது மத்தவங்க கூடயும் போகாம அப்படியே டிஸ்ஓரியன்ட் ஆகி அதுக்கு என்ன தோணுதோ அந்த வழியில போக ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் சரியான பாதை அப்படின்னு. இது ஒண்ணு. இன்னொரு ரீசன் என்னன்னா, அதுக்கு இல்னஸ் ஏதாவது இருக்கலாம். உதாரணத்துக்கு அதுக்கு நரம்பியல் ரீதியா ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம், இல்லைன்னா வேற ஏதாவது அந்த என்வாயர்மெண்டல் ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கலாம். உதாரணத்துக்கு நரம்பு ரீதியான மூளை பாதிப்பு. எப்படி மனிதர்களுக்கு நரம்பியல் ரீதியா பாதிப்பு வந்தா மூளை பாதிப்பு ஏற்பட்டு மன ரீதியான பிரச்சனைகளை அனுபவிப்பாங்க, அந்த மாதிரி நரம்பியல் ரீதியான பிரச்சனை இருந்திருக்கலாம். அதனாலேயே அதுக்கு என்ன போறோம் எங்க போறோம் அப்படின்றது தெரியாம ஒரு மாதிரி அது நடந்து போயிருக்கலாம். ஸோ இதுவும் இன்னொன்னு நான் சொன்னது அந்த என்வாயர்மெண்டல் ஸ்ட்ரெஸ், அதாவது அங்க இருக்கக்கூடிய கால சூழ்நிலை, அதனுடைய மாற்றம் அதுக்கு ஏத்த மாதிரி இல்லை. அது மட்டும் இல்லாம அதனுடைய சமூகத்தில் இருந்து அது தனியா ஒதுக்கப்பட்ட மாதிரி அதுவே ஃபீல் ஆயிருக்கும். இந்த காரணத்தினாலையும் இது தனியா போயிருக்கலாம். இதெல்லாமே சொல்லப்படுது தானே ஒழிய எதுவுமே உறுதிப்படுத்தப்படாது. அறிவியல் ரீதியா இந்த காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ல போனதும் அறிவியல் ரீதியா இருக்கலாம் தானே? அது என்வாயர்மெண்டல் ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் வேற, சுற்றுச்சூழல்ல ஏற்படக்கூடிய அழுத்தம் வேற. சுற்றுச்சூழல் அழுத்தம்னா இப்ப புவி வெப்பமயத்தினால அண்டார்டிகால இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் உருகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றோங்க. ஸோ அது ஒரு என்வாயர்மெண்டல் ஸ்ட்ரெஸ் தான். அதுக்கு ஏத்த வாழக்கூடிய சூழல் இல்லை அப்படின்னு அந்த பென்குயின் ஃபீல் பண்ணியிருக்கோம். ஃபீல் பண்ணி இன்னும் கடும் குளிரா இருக்கக்கூடிய இடத்த நோக்கி போலாம் அப்படின்னு கூட. அதுக்கு சொஃபிஸ்டிகேட்டடா இல்ல. ஓகே, அதுதான் அந்த அன்கம்ஃபர்டபுளா இருந்தனால அது போயிருக்கலாம். ஸோ
இந்த ஸ்ட்ரெஸ் வேற, நான் மத்தவங்க சொல்ற அந்த டிப்ரெஷன் அப்படின்றது வேற. மேபி இருக்கலாம்ல ஒரு இல்ல மனிதர்களுக்கு வர்ற மாதிரி எல்லாம் பெண்குயின்களுக்கு வந்து இந்த டிப்ரெஷன்லாம் வராது. அப்படியே டிப்ரெஷன் வந்தாலும் அது வந்து இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை விட்டு தனியா போகாது. ஏன்னா தனியா போனா வேட்டையாடப்படும், அதே மாதிரி அது போற பாதையில உணவு கிடைக்காது அப்படின்றதுலாம் அதுக்கு தெரியும். ஒரு சில பேர் நான் லவ் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இன்னொன்னு இப்ப நம்ம சொன்ன கதையெல்லாம் வச்சு பார்க்கல எனக்கு ஒண்ணு தோணுச்சு, ஏதாச்சும் ஒரு லேடி பெண்குயின்ட்ட வந்து கல்ல கொடுத்துருக்கோம். இல்ல அது போறது லேடியா இல்ல ஜென்னா அதுவே என்ன தெரியலையா? ஏன்னா பெண்குயின்களை பொதுவா பார்த்தாலாம் அது பொண்ணு ஆண் அப்படின்னு, அதுலயும் குறிப்பா அடலி பெண்குயின் எல்லாம் கண்டுபிடிக்கவே முடியாது. அப்ப இப்படியா இருக்கலாம் ப்ரோ. லேடி பெண்குயினா இருந்தா எனக்கு யாருமே கல்லு கொடுக்கல அப்படின்னு டிப்ரெஷன்ல போயிருக்கலாம். மேல் பெண்குயினா இருந்திருந்தா கல்ல வாங்கல அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் காரணம் போயிருக்கலாம். அப்ப அது அடிக்கடி நடக்கணும்ல. ஏன்னா ரிஜெக்ஷன் அப்படின்றது பெண்குயின்களுக்குள்ள பலமுறை நடக்குதுதான். ஆனா இது அடிக்கடி நடக்கக்கூடிய சம்பவம் கிடையாது. ரொம்ப ரேரா இந்த அடலை பெண்குயின் வந்து தனியா அதுவும் மலையை நோக்கி போயிருக்கு. இப்ப நம்ம சொல்ற மாதிரி டிப்ரெஷன்னா ஏன் உணவு தேடி அது வந்து முதல்ல கடலுக்கு கூட்டத்தோட போகணும், போயிட்டு இருக்கும்போது ஏன் பிரிஞ்சு அடுத்து மலையை நோக்கி போகணும், அது ஒண்ணு இருக்குல்ல. டிப்ரெஷன் அப்படின்னா எனக்கு சாப்பாடே வேணாம், நீங்க போயிட்டு வாங்க, நான் இங்கே இருக்கேன், அந்த மாதிரி முடியும். கடல்ல வச்சு அதுக்காச்சும் ப்ரப்போஸ் பண்ணிருக்கலாம். ஒரு மீனை கடலுக்கே போற வழியில ஓகே போற வழியா இருந்தா ரிட்டர்ன் வரையில இருந்திருந்தா ரிட்டர்ன் வரையில இல்ல, அது போற வழியில. அது மட்டும் இல்லாம ப்ரீடிங் சீசன் ஒண்ணு இருக்கு. அப்பதான் அது வந்து இனப்பெருக்கம் பண்ணுமே ஒழிய மத்த நேரத்துல எல்லாம் அடிக்கடி போய் கல்ல கொடுத்து ப்ரப்போஸ் அந்த போனது வந்து அந்த சீசன் கிடையாது. அதனாலயும் அது வந்து ரிஜெக்ட் பண்ணப்படுது. அதனால அது டிப்ரெஷன் கிடையாது. இந்த காரணங்கள் இருக்கலாம், ஆனா இதுவும் கூட உறுதிப்படுத்தப்பட்ட. ஆமா, இப்ப அந்த ஒர்னர் ஹெர்சாக் அவர் வந்து அதை எடுக்கும்போது கூட இருந்த ஒரு சயின்டிஸ்ட் டேவிட் எயின்லி அப்படின்னு அவர் சொல்றது என்னன்னா, இப்ப இந்த பெண்குயின் தனியா போகுது இல்ல, அதை மனிதர்கள் வந்து காப்பாத்தி கொண்டு போய் கூட்டத்தோட விட்டுருக்கலாம். ஆனா அப்படி பண்ணாலும் அது மறுபடியும் அந்த டிஸ்ஓரியன்டேஷன்னால அந்த மலையை நோக்கி அதோட மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிருச்சு இந்த மலைக்கு போகணும் அப்படின்னு. அதனால அதை வந்து இல்ல அது மலையை நோக்கி போகுது அப்படின்னாலே மலைக்கு போகணும் அப்படின்ற எண்ணம், அந்த பாதையில போகணும் அப்படின்னு. அதனால அதை வந்து நம்ம காப்பாத்தினாலும் வேஸ்ட் தான், மறுபடியும் போகும். இன்னொன்னு என்னன்னா, அண்டார்டிகாவை பொறுத்த வரைக்கும் இயற்கை விதியை நம்ம மீறக்கூடாது. இயற்கையில ஒண்ணு நடக்குதுன்னா அதை போய் நம்ம தடுத்து அதை மாத்தி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணக்கூடாது. அதனாலதான் அதை வேடிக்கை பார்த்தாங்க. அது வந்து அப்படியே தனியா போய் 70 கிலோமீட்டர் தள்ளி போய் உணவு இல்லாம இறந்தும் போயிருச்சு. ஸோ இப்படி தான் அந்த பெண்குயின் வந்து எண்டாச்சு. ஸோ அது அப்போ நடந்த ஒரு விஷயம் தான் இப்போ ட்ரெண்ட் ஆச்சு. நிறைய பேர் இப்போ நடந்ததான் நினைக்கிறாங்க. இப்போ வரைக்கும் அதாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, ஏதாச்சும் வீடியோவா இருக்கும்னு நினைச்சேன். இல்லை, அது இப்போ நடந்தது கிடையாது, அது உண்மையான வீடியோ தான். ஒர்னர் ஹெர்சாக் கூடங்க அந்த டாக்குமெண்ட்ரி பார்த்தா கூட அது வந்து சூப்பரா. 2007 ஓகே. நீங்க சொன்ன நார்த் அமெரிக்கா அந்த பக்கம் வந்து 2008 அது வந்து ரிலீஸ் ஆச்சு. ஓகே, நீங்க சொன்ன கதை வந்து 2007, 2008, 2010 ரிலீஸ் வந்துச்சு. மறுபடியும் 2020 ட்ரெண்ட் ஆச்சு. 26 இப்போ சம்திங்ல. எல்லாமே ஒரு மாதிரி பழைய கதையாவே இருக்கு. புதுசா இப்போ ஒரு நேத்து இல்ல ஒரு போன வாரம் இந்த மாதிரி ரீசெண்டா நடந்த சம்பவங்கள் ஏதாச்சும் இருக்கா? ரீசெண்டா நடந்ததுன்னா இந்த பெண்குயின்களே எம்பரர் பெண்குயின் ஒரு இனம், அதுல 2024 நவம்பர் 1 இந்த சமயம் ஒரு அதிசயம் நடந்தது. என்னன்னா, ஆஸ்திரேலியாவுடைய டென்மார்க்ல இருக்கிற ஓசன் பீச் அந்த கடற்கரைக்கு ஒரு கடல் பறவை ஒண்ணு வந்து வந்திருந்தது. தூரத்துல இருந்து பார்த்த மக்கள் வந்து ஆரம்பத்துல அது வேற ஏதோ ஒரு சீபேர்டுன்னு நினைச்சாங்க. அப்புறம் பக்கத்துல போய் பார்த்தா அது ஒரு எம்பரர் பெண்குயின் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. அப்ப அதை பார்த்து மக்கள் ஆச்சரியப்பட்டாங்க. ஏன் அப்படின்னா, பொதுவா எம்பரர் பெண்குயின்கள் வந்து அதிகமா குளிர் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் இருக்கிற இடத்துலதான் வாழும். அண்டார்டிகால வந்து -60 டிகிரி குளிர கூட அது வந்து தாங்கும். ஆனா ஆஸ்திரேலியா அப்படின்றது அப்படி கிடையாது. அப்படி இருக்க அது வந்து அந்த இடத்துக்கு வந்திருந்தது. அது மட்டும் இல்லாம அண்டார்டிகாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இது கடல் பயணம் கிட்டத்தட்ட 3500 கிலோமீட்டர். மைல்ஸ்ல சொல்ல போனா 2200 மைல். கிட்டத்தட்ட ஒரு வாரம் டிராவல் இருக்குமா? அதை விட ஜாஸ்தி இருக்கும். ஒரு வாரம்லாம் பத்தாது. 3500 கிலோமீட்டர். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 1 மணி நேரம் இது தொடர்ந்து நீந்துனா ஒரு 30 கிலோமீட்டர் போக முடியும்னு வச்சுக்கோங்க. அப்ப எவ்வளவு நீந்துனா 3500 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கும். ஸோ அதனால அவ்வளவு நாட்கள் வந்து வந்திருக்கு. இப்ப இந்த எம்பரர் பெண்குயின் பொறுத்த வரைக்கும் எப்படி இவ்வளவு தூரம் வந்தது அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ஆச்சரியத்தை ஏற்படுத்திச்சு. ஏன்னா பொதுவா எம்பரர் பெண்குயின்ஸ்னால
1000 கிலோமீட்டருக்கு வந்து போக முடியும். சாரி 1000 மைல்ஸ் வந்து போக முடியும். சுமாரா 1600 கிலோமீட்டர் கணக்குல சொன்னா. ஆனா இது 3500 அப்படின்னு சொல்லும்போது டபுள் மடங்குக்கும் மேல. அது போகக்கூடிய தூரத்தை விட இன்னொரு தூரத்தை கடந்து இது வந்து வந்துருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் அதை வந்து மீட்கும் போது அது வெறும் 21 கிலோல தான் இருந்தது. பொதுவா எம்பரர் பென்குயின்ஸ் 40 கிலோக்கு மேல இருக்கணும். ஆனா அது பசியில ரொம்ப கம்மியா இருந்தது. அது மட்டும் இல்லாம அந்த பென்குயின் வந்து அந்த மணல் பரப்பை பார்த்துட்டு அது பனி பாறை தான் அப்படின்னு நினைச்சிட்டு வழுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிருக்கு. இப்ப எப்படி அந்த வழுக்கி போகும் அந்த மாதிரி வழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி கீழே விழுந்துட்டு மறுபடியும் எந்திரிச்சு என்னடா மண்ணெல்லாம் ஒட்டுதுன்னு சொல்லி அதிர்ச்சி அடைஞ்சு பார்த்துச்சு. அதுக்கப்புறம் தான் அதை வந்து மீட்கிறாங்க. அப்ப அதுக்கு வந்து கெரோல் பிடால்ஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீமேல், அவங்க வந்து ஒரு வைல்ட் லைஃப் ரீஹபிலிட்டேட்டர், அவங்க அதை பாதுகாத்து வச்சாங்க. அது நவம்பர் 1, 2024 நடந்தது. அதுக்கு தேவையான மீன் இந்த மாதிரிலாம் கொடுத்து அதுக்கு தேவையான சூழலையும் உருவாக்கினாங்க. அதுக்கப்புறம் அது கிட்டத்தட்ட வந்து ஒரு 24 கிலோக்கு மேல ஆயிடுச்சு ஒரு 20 நாள்லயே. நவம்பர் 20 அப்ப அந்த எம்பரர் பென்குயினை கொண்டு போய் மறுபடியும் வந்து கடல்ல வந்து விட்டாங்க. இப்ப அந்த எம்பரர் பென்குயின் இருக்குல்ல, அதுக்கு வந்து அகஸ்டஸ் அப்படின்னு சொல்லி அந்த கெரோல் பிடால்ஃப் அப்படின்ற பெண் வந்து பேர் வச்சாங்க. ஏன் அகஸ்டஸ் அப்படின்னு பேர் வச்சாங்கன்னா, ரோமானிய பேரரசர், அதாவது ரோம்ல பேரரசர், அதிகாரப்பூர்வமா பேரரசரான முதல் நபர் வந்து அகஸ்டஸ் சீசர் அப்படின்றவர் தான். இவர் வந்து ஜூலியஸ் சீசருடைய ஒரு ரிலேட்டிவ். சோ அவருடைய பேரையே இதுக்கு வச்சாங்க. ஏன்னா இதுவும் வந்து ஒரு எம்பரர் பென்குயின் அப்படின்றனால. இப்ப இந்த எம்பரர் பென்குயினுக்கு அகஸ்டஸ் அப்படின்னு பேர் வச்சிருந்தாலும் சாட்டா மக்கள் வந்து கஸ் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. சோ இப்ப வரைக்குமே இந்த பென்குயின் வந்து கஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. ஆனா இப்ப அது உயிரோடு இருக்கா இல்லையா அப்படின்ற தகவல் எல்லாம் தெரியாது. ஏன்னா நவம்பர் 20, 2024 அதை மறுபடியும் கடல்ல கொண்டு போய் விட்டாங்க. அது மறுபடியும் அண்டார்டிகாவை நோக்கி அதனுடைய பயணத்தை வந்து தொடர்ந்துருக்கும். சரி, எனக்கு இதுல ஒரு சில சந்தேகங்கள் இருக்கு. நம்ம போன வீடியோல சொன்னோம்ல, பென்குயினை வந்து யாராலையும் எடுத்துட்டு வந்து வளர்க்க முடியாதுன்னு சொன்னோம்ல. இப்ப இதுல ஒரு பெண் இருக்காங்க. அதே மாதிரி நம்ம தாத்தா கதை இருக்குல்ல, தாத்தா ஒரு பென்குயின் கதை இருக்குல்ல, இவங்க 2 பேர் வந்து பென்குயினை எடுத்துட்டு வந்து இப்ப வளர்த்துக்கிட்டு தானே இருந்திருக்காங்க. இந்த பெண் 20 நாள் வளர்த்துருக்காங்க. அந்த ஐயா வந்து பென்குயின் வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 8 மாசம் பென்குயின் வந்து அந்த ஐயா கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நம்மளே வீடியோல சொல்லியிருந்தோம். அப்ப இந்த பென்குயின் எங்க இருந்திருக்கும், எப்படி எனக்கு புரியல உண்மையிலே. அதாவது இதை இப்படி புரிஞ்சுக்கணும். பொதுவா இந்த எம்பரர் பென்குயின் வந்து குளிர் சார்ந்த இடங்கள்ல தான் வாழும். விஞ்ஞானிகள் அது எப்படி இந்த ஆஸ்திரேலியாவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா, கடல் ஓட்டத்துல அது எந்த பக்கம் போறோம் அப்படின்றது தெரியாம மீன் பிடிக்கிறதுக்கு ரொம்ப மீன் கிடைக்காம அது தேடி தேடி அப்படியே திசை மாறி ஆஸ்திரேலியாவுக்கு வந்திருக்கு. இப்ப அது வந்து கரையை தேடி தான் வந்து அலைஞ்சிருக்கு எங்கேயாவது போகணும் அப்படின்னு சொல்லி. அப்ப அது அண்டார்டிகா தான் போயிருக்கணும். ஆனா அது வந்த பாதை அதுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. பிளஸ் அந்த கடல் ஓட்டம், நீரோட்டம் இருக்குல்ல, அது மாறி இருக்கலாம். அது மாறும்போது பொதுவா வந்து எம்பரர் பென்குயின்கள் வந்து நீரோட்டத்தை நம்பும். நீரோட்டம் போற பாதையில வந்து கரை இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதனால ஏதோ ஒரு கன்ஃபியூஷன்ல இது வந்து திசை மாறிதான் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இது வந்து 20 நாள் தான் வந்து ஆஸ்திரேலியால வாழ்ந்திருக்கு. அப்படி வாழும் போதே அந்த பெண் அதுக்கு தேவையான குளிர் மற்றும் மற்ற விஷயங்களை வந்து ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. இப்ப இந்த எம்பரர் பென்குயின் வந்து வாழ்நாள் முழுக்க இங்க வாழ விரும்பாது. அதனால வாழவும் முடியாது, அது இறந்தும் போயிடும். அதனாலதான் அந்த வெறும் 20 நாள்ல அதை தேர்த்தி உடனடியா கடல்ல மறுபடியும் கொண்டு போய் விட்டாங்க. இப்ப அதுக்கு வந்து இந்த சூழல் பிடிச்சிருந்தா அது மறுபடியும் திரும்பி வந்திருக்கணும். ஆனா திரும்பி வரல. அது அதனுடைய இடத்தை நோக்கி தான் போச்சு. ஏன்னா அதுக்கு அப்படின்னு ஒரு சூழல். இப்ப நீங்க சொன்னது தாத்தா, அது வந்து மெஜல்லானிக் பென்குயின் இனம். அது வந்து ஒரு குறிப்பிட்ட தட்ப வெப்பநிலையை தாங்கக்கூடியது. அதனாலதான் அது அந்த தாத்தாவுடைய வீட்டுல வந்து வாழ முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம அந்த தாத்தா வந்து அதுக்கு தேவையான மீன் அதெல்லாம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி எல்லா பென்குயின்களையும் வீட்டுல வளர்க்க முடியாது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அந்த ஒரு சில பென்குயின் இனங்கள் இருக்குல்ல, இந்த ஆப்பிரிக்கன் பென்குயின், இதெல்லாம் கூட நம்மளால வந்து வளர்க்க முடியும். ஆனா அதுக்கு தேவையான இணைய வந்து நம்ம கொடுக்கணும். அதுக்கு தேவையான சூழலை நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்போ மட்டும்தான் அதை வந்து வளர்க்க முடியும். மற்ற பறவைகளை நம்ம அவ்வளோ சுலபமாக கையாளுற மாதிரி பென்குயின்களை வந்து கையாள முடியாது. அதனால தான் அதை நம்மளால வீட்டில் வச்சு வளர்க்க முடியாது அப்படின்னு சொன்னோம். ஆனால் பல நாடுகளில் இந்த மிருக காட்சி சாலை அங்கே எல்லாமே வந்து வளர்க்குறாங்க. ஆனால் அங்கே வளர்க்கக்கூடிய பென்குயின்களுக்கு அதுக்கேற்ற சீதோஷ்ண நிலையை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. பெரிய கண்ணாடி அறை, அதுக்குள்ள பயங்கரமான ஏர் கண்டிஷனிங்
கண்டிஷனிங் போட்டு அதுக்கு தேவையான கற்கள்லாம் அதுக்கு போடுறாங்க. என்ன தேவையோ எல்லாத்தையும் பண்ணி ஆமா, கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் தான் அது வந்து அங்க இருக்கவே முடியுது. அதே மாதிரி குளம் வசதியும் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. சோ அதனால ஒவ்வொரு இனத்தை பொறுத்து மாறும். ஓகே, பெங்குயினோட கடைசி வீடியோ இதானா இல்ல இன்னும் அடுத்த ஒரு வீடியோ எதிர்பார்க்கலாமா? ஏன்னா கண்டென்ட் எக்கச்சக்கமா கொட்டி கிடக்கு. நீங்க இன்னும் ஒண்ணே இருக்கு, அத பத்தி நம்ம வேற ஒரு வீடியோல பார்ப்போம். அப்பா அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஹிண்ட் மாதிரி ஏதாச்சும்? ஹிண்ட் மாதிரின்னா ஒரு 2 ஆண்கள் சேர்ந்து முட்டைய வந்து பொரிச்சாங்க. ஒரு முட்டையிலிருந்து ஒரு குஞ்சு வர்றதுக்கு காரணமா இருந்தாங்க. அப்ப ஓகே, அப்ப இதுவே இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும்னா 2 பசங்க சேர்ந்தாலே எவ்வளவு ஃபன் இருக்கும். அப்ப 2 ஆண் பெண்குயின் சேர்ந்தா எப்படி ஃபன் இருக்கும், ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் பெண்குயின்ல ஏதாச்சும் இந்த கதையை ஏன்பா விட்டீங்க அப்படின்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதை வந்து கண்டிப்பா அடுத்த வீடியோஸ்ல பார்ப்பீங்க. தேங்க்யூ.